வணக்கம். குளோரியானி. அதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு பிரமுகர் மகேந்திரன் அவர்கள் இப்போ தாவேகால இணைஞ்சிருக்காரு. அதாவது மிச்சம் இருந்தா சொச்ச மிச்சமும் மிச்ச சொச்சமும் போய் தாவேகால கரைஞ்சிருக்கு, ஐக்கியமாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாம் ஒரு ஆசையிலையும் பதவி ஆசையிலையும் தான் வராரு அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்திருப்பாரு. நீங்க அப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி முதல்வராகி தான் செய்யணுமா? அமைப்பு ஆரம்பிச்சு மக்களுக்கு சேவை பண்ணுங்க. நாங்கெல்லாம் அப்படிதான் சேவை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் எந்த ஒரு பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாம மக்கள் சேவையை மட்டுமே கருத்தா கொண்டு அந்த நலனை போற்றும் விதத்துலதான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். ஏகப்பட்ட காரியங்கள் நாங்க பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க பிளாஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அமைப்பா ஆரம்பிச்சு மக்கள் சேவை பண்ண வேண்டியதானே, பதவி வெறிக்காகவும் பண வெறிக்காகவும் தானே வாரீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல துணியில பேசி வச்சிருப்பாரு. இவ்வளவு நல்லவரா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இன்னைக்கு அந்த மனித புனிதர் கடவுளோட சேர்ந்துட்டாரு. இறை தூதுவனான ஜோசப் விஜய் அவர்கள் பக்கம் நிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் சமீபத்துல நாம் தமிழர் கட்சி மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் இடுமாவனம் கார்த்திக் அவர்களோட ஒரு விவாத மேடையில பேசின ஒரு காணொலியும் பார்க்க நேர்ந்தது. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி இடும்பாவனம் அவர்கள் ராத்திரி பகல் பார்க்காம புக்கு பத்திரிகையில அங்க இங்க வந்ததெல்லாம் எடுத்துட்டு கேள்வியா கேள்வி கேட்டு அடுக்குறாரு. கேள்வி கேட்கறது ரொம்ப ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கேள்வி கேட்கறது இது இல்ல, செயல்படணும் அப்படி என்னலாமோ, இது ஒன்றும் ஒரு பெரிய மேட்டர் இல்ல, நீ பேசினதெல்லாம் அப்படி கத்தி கத்தி பேசின உடனே அது ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாங்க ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம், நாங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி எங்களுடைய கட்சி வளர்ந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதே, ஆகா எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உங்க தியாகம் தான் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதாவது பிழைப்புவாதம் கம்யூனிஸ்ட்ல இருந்துகிட்டு நீங்க ஒரு பொது உடைமைவாதிகளா இருந்தவங்க இன்னைக்கு பிழைப்புவாதிகளா மாறி இருக்கீங்க அப்படிங்கறதான் இதுல நாங்க கண்டுபிடிச்ச உண்மை. நீங்க பண்ண தியாகம் என்ன? ஆமா, பணத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் ஆசைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே தியாகம் பண்ணி தானே நீங்க தாவேகா கட்சியில போறீங்க. அப்ப நீங்க தியாகி தானே. தாவேகா கட்சிங்கிறது என்னது? மூளைய நல்லதுக்கு செயல்படுத்தாது, நல்ல விஷயங்களை யோசிக்க தெரியாது. தாவேகா கட்சியில உள்ள தலை முதல் அடிவரை உள்ள உறுப்பினர்களுக்கு உண்டான அந்த மூளைங்கிறது எந்த நல்ல விஷயத்துக்கும் உபயோகிக்காது, ஆனா அத்தனை கெட்ட விஷயத்துக்கும் உபயோகிக்கும். அப்போ நீங்க உங்களுடைய நல்ல விஷயம் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பொது உடைமைவாதி சித்தாந்தங்களை ஓரம் கட்டிட்டு இனிமே அந்த தாவேகால இணைஞ்சு அவர்களோட அந்த என்ன சொல்றது அயோக்கியத்தனமான விஷயங்களை தான் செய்ய போறீங்க. அப்படிங்கும் போது நீங்க உங்களுடைய நல்ல மூளையை கலட்டி வச்சுட்டு தான் எங்க போய் சேரணும்? தாவேக்கால போய் சேரணும். தாவேக்கால ஒரு நல்லவங்க போறது இல்ல ஒரு நல்ல ஒரு அமைப்புல இருந்து போறாங்கன்னா அவங்களுடைய நல்ல இதயத்தையும் மூளையும் கலட்டி வச்சுட்டு தான் போனோம். அப்ப இதெல்லாம் கலட்டி வச்சுட்டு நீங்க தாவேக்கால போறீங்கன்னா நீங்க தியாகி தானே. கண்டிப்பா நீங்க தியாகி தான். எவ்வளவு பெரிய விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு நீங்க போறீங்க. உங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரையே என்ன செஞ்சிருக்கீங்கன்னா கலட்டி வச்சுக்கிட்டு அந்த ஒரு தீய அமைப்புல தீய கட்சிக்கு போறீங்க. அப்படிங்கும் போது நீங்க உண்மையிலே பெரிய தியாகி தான், உங்களை போற்றுப்பட வேண்டிய தியாகி தான் நீங்க அப்படிங்கறத சொல்றோம். இன்னொன்னு நீங்க கேட்டிருந்தீங்க, கேள்வியா கேக்குறீங்க, புக்கை படிச்சு பத்திரிகை படிச்சு அப்படி படிச்சு. கம்யூனிஸ்ட் யாரு, கம்யூனிஸ்ட் எப்படி செயல்படுவாங்க, கம்யூனிஸ்டின் நற்பெயர் என்னங்கிறதையும் உங்க செயல்பாடுகள்ல நாங்க கத்துக்கல. ஏன்னா உங்க செயல்பாடுகள் இப்ப எல்லாம் பிழைப்புவாதமா தான் இருக்குது. இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்க வாலாட்டி வருஷ கணக்காயிடுச்சு. அதனால நீங்க பிழைப்புவாதிகளா மாறுறதா நாங்க இப்ப நேரடியா பாக்குறோம். ஆனா ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் எப்படி இருந்தது, ஒரு காலத்துக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி இருந்தது, இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, எப்படி பொதுமக்கள் பக்கம் நின்னாங்க, உழைப்பாளியின் பக்கம் எப்படி எல்லாம் நின்னாங்க, ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு எப்படி எல்லாம் தங்களுடைய ஆற்றலை செலவழித்தாங்கன்னு நாங்க பார்க்கல. நீங்க சொன்ன அதே பத்திரிகைகள்ல நீங்க சொன்ன அதே புக்கா எழுதி தள்ளினாங்க இல்லையா, உங்க ஆட்கள் உங்களை பற்றி மெய் மறந்தவர்கள் மெய் சிலித்தவர்கள் எல்லாம் எழுதி வச்சாங்க இல்லையா, அதை பார்த்துதான் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை பத்திய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நாங்க அந்த புக்கை எடுத்துக்கலாம், நாங்க அந்த பத்திரிகை விஷயங்களை எடுத்துக்கலாம். ஆனா உங்களையே பார்த்து கேள்வி கேட்கணும்னா நாங்க அதுக்கு மெனக்கெட்டதை நீங்க மெனக்கெட்டு இகழ்ந்து பேசுவீங்க, ஏகத்தாளமா பேசுவீங்க. அதாவது மூலமழுங்கி கூட்டம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டே போறதுனால நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாத கட்டத்துலதான் இருக்கோம். நமக்கு நிகழ்காலத்துல நமக்கு தெரிஞ்சதா பேசுவோம், இறந்த காலத்துல நம்ம இல்லாத நம்ம பிரசன்ஸ் நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையோ இல்ல நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களையோ பத்திரிகை மூலமாக புத்தகங்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க லெனினை நேர்ல பார்த்தா அந்த சித்தாந்தத்துக்குள்ள வந்தீங்க, புரட்சிகரமான வேலைகள் செஞ்ச லெனின் அவர்களை நீங்க பின்பற்றீங்கன்னா அவருக்கு கூட வாழ்ந்தீங்களா, அவருக்கு சீடரா நீங்க இருந்தீங்களா, அவருக்கு கூடவே டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து அவர் கூடவே பயணம் பண்ணீங்களா?
எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்கே இருந்த லெனின் செயல்பாடுகள் உங்களுக்கு எதன் மூலமா தெரிஞ்சது? ஊடகங்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமா தானே தெரிஞ்சது. அதுல கவரப்பட்டு தானே இந்த சித்தாந்தங்களாகவும் பொது உடைமைவாதிகளாகவும் நீங்க நடந்துகிட்டீங்க. ஒரு நீங்க மட்டும் அப்படி பத்திரிகை மூலமா புக்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம், நாங்க தெரிஞ்சுக்க கூடாது, அவ்வளவு இலக்காரமா இருக்குது. அதாவது எதையாவது பேசணும், புத்திசாலித்தனமா இருக்கும்னு நினைச்சு எங்க கிட்ட மாட்டிக்காதீங்க தயவு செய்து. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வியில இருந்து நாங்க 1000 கேள்வி கேட்போம். இன்னும் ஒண்ணு, இந்த பிரகஸ்பதி ஏற்கனவே இந்த கட்சியில இருக்கும்போது பண மோசடியில இருந்த ஏதோ செய்ததுனால, பண மோசடி பண்ணனால கட்சி நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. மாஸ்டர் மகேந்திரன் மாதிரி இது இன்னொரு மகேந்திரன் ஐயா. இவரு ஏற்கனவே கட்சி நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஆளு. இவரு போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்காருன்னா அங்க மற்றுமோர் கொள்ளையர் சேர்ந்திருக்காரு, மற்றுமோர் பண மோசடி சேர்ந்திருக்குது, மற்றுமோர் மத்தவங்க வயிற்றுல அடிக்கிற ஒரு நபர் சேர்ந்திருக்காருன்னா நம்ம எடுத்துக்கணுமே தவிர அங்க ஒரு நல்லவரு போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு நினைச்சாலும் நாம சந்தோஷப்பட முடியாது. அப்படிதான் இருக்கு. தாவேக்கானாலே அவங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, அதுல போய் எல்லாரும் புனிதர் ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வருது. இப்படி தியாக வாழ்க்கை வாழ்ந்த கம்யூனிஸ்ட நினைச்சு சிரிக்கவா, இல்ல தியாகம் இப்பவும் தியாகம் பண்ணி தாவைக்கால போய் மக்கள் சேவையை ஆற்றுன்னு ஆற்ற போற இவர்களை செயல்பாடுகளை நினைச்சு நாம பெருமிதப்படவான்னு தெரியாத சூழ்நிலையில நடிகர்கள் இந்த நடிகர் தலைவனுக்கு எப்படியெல்லாம் கூஜா தூக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எரிச்சல் மேலோங்குது அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட தாவேகா தலைவரோட இணைந்து பல படங்கள்ல நண்பரா நடிச்ச ஒரு நடிகர் ஒரு இதுல காணொலியில கேக்குறாங்க, முந்தைய ஆட்சியில அவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது நம்ம கேள்வி எழுப்பணுமே, குரல் எழுப்பணுமே, நீங்களும் அதாவது நீங்க விரும்பக்கூடிய உங்க தலைவரும் அந்த கட்சியும் சார்ந்து அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் அவ்வளவு குரல் கொடுத்தாங்களே, எல்லாரும் குரல் கொடுத்தாங்களே, இப்போ அந்த தலைவர் ஆட்சியில மட்டும் குறைஞ்ச நாட்கள்ல அதிக நடந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா, அந்த மேதாவி என்ன சொல்லியிருக்காப்லன்னா, அங்கொன்னும் இங்கொன்னும் சின்னதா நடக்கிறத பெருசாக்குறாங்களாம். எப்படி திமுக ஆட்சியில தாவேகா காரங்க பெருசாக்குனாங்களே அது மாதிரியா? திமுக ஆட்சியில நடக்கும்போது தாவேகா தலைவர் நரம்பு புடைக்க எச்சி தெறிக்க பேசினாரே, பெருசாக்குனாரே, அப்படியா? நீங்கெல்லாம் திமுக இதுல நடக்கும்போது பொள்ளாச்சி சம்பவமா இருந்தாலும் சரிதான், யார் அந்த சாருன்னு கேட்டப்பவும் சின்னதா நடந்த ஒரு விஷயத்த பெருசாக்குனீங்க, அப்படிதானே? அது மாதிரி இப்போ சின்னதா நடக்கிறத நாங்கெல்லாம் சேர்ந்து பெருசாக்குறோம். உங்க வீட்லயும் இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கட்டும் அப்படின்னு நாங்க ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரட்டுமா? சின்ன விஷயம் தானேன்னு போயிருங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பங்கள உங்க பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ யாருக்கு வேணாலும் நடந்துட்டு அப்புறம் ஊடகத்துல நீங்களே சொல்லிருங்க, ஒரு சின்ன விஷயம் தாங்க, அதை ஏங்க நீங்க பெருசுபடுத்தி இப்படி போறீங்க, போங்க ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு தொடச்சு போட்டு போயிருங்க. என்ன மாதிரி ஆட்களா இருக்கீங்க? சின்ன விஷயமா அங்க நடக்குது, ஒரே நாள்ல 5 இடத்துல குழந்தைகள் ஒரு குழந்தை மரணிச்சிருக்கு. எப்படி அது சின்ன விஷயமாகும்? எங்க போச்சு காவல்துறை? எங்க போச்சு சிங்க பெண்கள் படை? சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு திரியறது. இவங்க நடந்தாங்களாம், 3 பசங்க இவங்கள பார்த்ததும் ஓடிட்டாங்களாம். இது சும்மா ஒரு போலீஸ்காரர் போனாலே திருட ஓடதான் செய்வான், குடிகாரன் பதட்டப்படதான் செய்வான். என்ன ஒரு சிங்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அநியாய கட்டத்துல இருக்கும். அத்தனை தப்பும் தாவேக்காரன் தான் செய்யறான். இதுக்கெல்லாம் நீங்க எப்படி முட்டு கொடுப்பீங்க? பெரிய பெரிய குற்றத்துல இருந்து கையை பிடிச்சு எடுத்தான், வேலைக்கு போகும்போது பின்னாடியே போனான், இதே விளாத்தி குளம் மாதிரியே இது இயற்கை உபாதையை கழிக்க காட்டுக்கு போகும்போது தொல்லை கொடுத்தான், வீட்டுல சுவராரி குதிச்சு வேவை பண்ண சீண்டனான், பொள்ளாச்சி மாதிரியே 1000 வீடியோக்கள் எடுத்து வச்சு அந்த பெண்களை மிரட்டி மிரட்டி தன்னுடைய கூட்டாளிக்கும் விருந்தாக்கி பணம் சம்பாதிச்சான். 8 லட்சம் 9 லட்சம் கோடி கணக்குல மோசடி பண்றாங்க, மாமூல் வசூலிக்கிறாங்க. கேவலம் பிக் பாக்கெட் காரனும் இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் திருடுறவன்ல இருந்து கோடி கோடியா அடிக்கிறவன் வரைக்கும் தாவேகா கட்சிக்காரனா இருக்கான். அதாவது இதுல கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, நம்ம பொதுவா சொல்லிட்டு இருந்தோம், கெட்டவங்க எல்லாம் திமுக அதிமுக தாவேகாவுக்கு போடுவாங்க, நல்லவங்க எல்லாம் ஒரு 26 லட்சம் பேரு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்க, மொத்தத்துல தமிழ்நாட்டுல ஒரு 26 லட்சம் நல்லவங்க தான் இருக்காங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம். நாங்க கொஞ்சம் பெருமையோட சொல்லுவோம், அந்த 26 லட்சம் பேரை நாங்க புகழ்ந்து சொல்லுவோம். ஆனா உண்மையில என்னன்னா, அத்தனை முடிச்சதிக்கையும் இவ்வளவு நாள் திருட்டு வழக்குகள்ல இருந்தவனும் திருடனும் தருதலைகளும் வானர கூட்டங்களும் தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு அரசை வரி ஏய்ப்பு செய்த ஒரு தலைவரை முதல்வர் ஆக்கி வச்சிருக்கு, அந்த அரசுக்கே தலைவன் ஆக்கி வச்சிருக்கு. அப்போ இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சவராகி 2 கோடி 3 கோடிக்கு மேல இருக்கு. ஏன் 2 கோடி 3 கோடிக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, 1 கோடி விஜய் அவர்களுக்கு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிமுக திமுகவுக்கு போட்டிருக்கு. அந்த அதிமுக திமுகவுக்கு போட்டவங்களும் கண்டிப்பா நல்லவங்களா இருக்க முடியாது. என்னைக்கு ஒரு ஊழல் ஆட்சின்னு தெரிஞ்சும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ, அவங்க தனி மனிதனா நல்லவங்களா இருந்தாலும் அவங்க ஓட்டு போட்டதுனாலே அவங்க கெட்டது ஆயிடுறாங்க. ஏன்னா
ஒரு லட்சக்கணக்கான ஏழை மக்களோட வயிற்றுல அடிக்கிறதுக்கு காரணமாயிடுறாங்க. ஏழை மக்களோட சாபத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு அவங்க வேதனைக்கு இவங்க காரணமாகறதுனால அவங்களும் மறைமுகமா ஒரு கெட்டவங்களா தான் இருக்காங்க. அப்போ ஒரு 3 கோடி பேரு கிட்டத்தட்ட ஒரு சமூக குப்பையா இருக்காங்க. மக்கள் தொகையில குழந்தைகள் தவிர மீதி அத்தனை பேரும் 3/4 பங்கு பேரு கெட்டவங்களா இருக்காங்க. எண்ணி பொறுக்கி எடுத்தாப்புல ஒரு 30 லட்சம் பேர் தான் நல்லவங்களா இருக்காங்க. அப்படிங்கும் போது கண்டிப்பா சொல்றேன், தற்சார்பு பொருளாதாரமும் நேர்மையும் உண்மையுமா நான் ஆட்சி செய்வேங்கிற ஒரு தலைவன் ஆட்சிக்கு வரவே முடியாது. 7 ஜென்மம் எடுத்தாலும் நான் நாட்டையே பச்சை பசுமையா மாத்துவேன், நீர்நிலைக்கு நீங்க நீருக்கு காவேரிக்கெல்லாம் கையேந்திர நிலையை நான் கொண்டு வர மாட்டேன்னு திட்டமா வகுத்து கொடுத்தாலும், மின்சாரத்துக்கு நான் லகுவா சூரிய மின்தகடுகள் பொருத்தி நான் மின் கட்டணத்தை உங்களுக்கு தங்கு தடையின்றி தருவேன், இலவசமா தரமா குடிநீர் தருவேன், நான் உங்களுக்கு கல்வி மருத்துவத்தை தரமா தருவேன். எப்படி தனியார்ல போனா உங்களுக்கு சிறப்பான மருத்துவம் கிடைக்குமோ அதை நான் அரசு மருத்துவமனையிலே தருவேன். என்னுடைய அரசவை மக்கள், என்னுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், ஏன் நானே உடம்பு சரியில்லைன்னா நான் அரசு ஆஸ்பத்திரியில தான் போய் சிகிச்சை பெறுவேன். அப்போ இயல்பாகவே அது இது தரமா மாறிடும் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்சி வரைவுகளை, தன்னுடைய கனவுகளை செயல் திட்டமா விளக்குன உண்மையும் நேர்மையுமே மட்டும் வாக்காக நான் தேர்தல் அறிக்கையாக கொடுத்த ஒரு தலைவன் கண்டிப்பா வரவே முடியாது. ஏன்னா இங்க 6 கோடி பேர்ல 4 கோடி மக்கள் கெட்டவங்களாகவும் ஒரு சமூக குப்பைகளாகவும் ஒரு அநியாயத்துக்கு துணை போறவங்களாகவும் தான் இருக்காங்க. ஒண்ணு அவங்க அநியாயம் பண்றவங்களா இருக்காங்க, இல்ல அநியாயத்துக்கு துணை போறவங்களா இருக்காங்க. இப்படி சுயநலமா இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல பிறர் நலத்தை பேணக்கூடியவன் எப்படி முதல்வராக முடியும்? எல்லாரும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, நீங்க 0 அப்படிங்கிறீங்க. நாங்க ஓட்ட பந்தயத்துல ஓடி போய் எங்க வலிமையை காட்ட முடியாம தோற்று போறோமா? வெற்றிங்கிறது மக்கள் கையில இருக்கு. அந்த வெற்றியை கையில வச்சிருக்க மக்கள் சினிமா போதையிலும் அயோக்கியத்தனத்துக்கு அடிமையானவங்களாகவும், திருட்டு சம்பவங்களுக்கும் திருடர்களாகவும், கொள்ளையர்களுக்கு சிங்சாங் போடுறவர்களாகவும், அவங்களே பல கொலை கொள்ளைகள்ல சமூக விரோதங்கள்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கிற அந்த அந்த எண்ணங்கள்ல இருக்கிறவங்களாவும் இருக்கும்போது எப்படி ஒரு நல்லவனை தேர்ந்தெடுப்பாங்க? எப்படி அது சாத்தியம்? அதனால நாங்க வெற்றியை மக்கள் கையில கொடுத்துக்கிட்டு நாங்க தோற்றதை பத்தி பேசக்கூடாது. நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு நாங்க தோற்கல, நீங்க எல்லாம் தப்பானவங்களுக்கு ஓட்டு போட்டதுனால நாங்க தோற்கிறோம். நீங்க தான் எங்களை தோக்கடிச்சீங்களே தவிர நாங்க இது ஓட்ட பந்தயம் ஓடி போய் உடல் வலிமையை காட்டி வெற்றி பெற முடியாது. வெற்றி எங்க கையில இல்ல, மக்கள் கையில இருக்குது. மக்கள் அவ்வளவு மோசமான சித்தாந்தம் கொண்டவங்களாகவும் இலகுவான பேச்சுகளுக்கும் இலவசங்களுக்கும் மயங்குறவங்களாக இருக்கும்போது மக்கள் மத்தவங்களுக்கு ஓட்டு போடும் போது எப்படி நாங்க ஜெயிக்க முடியும்? என்னவோ நீங்க ஓட்டு போட்ட மாதிரியும், நாங்களாம் அதை புறம் தள்ளின மாதிரியும், உங்க ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஏதோ தள்ளி விட்டு தோத்துக்கிட்ட மாதிரியும், நாங்களா தோத்துக்கிட்ட மாதிரியும் பேசுறீங்க. ஒரு நாளும் இந்த உண்மைக்கும் நேர்மையும் எதிர்க்கிற மக்கள் மத்தியில உண்மை நேர்மை ஒப்பேறவே ஒப்பேறாது. அதுதான் ஆக மொத்தத்துல நாங்க தோத்துட்டோம்னு நீங்க சிரிக்கிறீங்கன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். நாங்க வெற்றி பெறலன்னு நீங்க எகத்தாளம் பண்றீங்கன்னா உங்கள் சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சுவாபங்கள், நீங்க அடிப்படையில நல்ல மனிதரா இல்ல. எங்களை பார்த்து சிரிக்கிற ஒவ்வொருத்தரும் நல்ல மனிதரா நீங்க இல்லைன்னு அர்த்தம். அண்ணன் சீமான் அவர்கள் மனித குலத்துக்கு எதிரான ஆட்சி வரைவை சொன்னாரா? மக்களுக்கு எதிரான ஏதாவது திட்டத்தை சொன்னாரா? மக்கள் நலனுக்கு எதிராக ஏதாவது நான் செய்வேன்னு சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏதாவது செய்வேன்னாரா? இயற்கை வளங்களுக்கு நான் எதிராக ஏதாவது செய்வேன்னு சொன்னாரா? ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக நான் என்னுடைய ஆட்சி இருக்கும்னு சொன்னாரா? இல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய ஆட்சி முறை தானே சொன்னாரு. அதை ஏற்காம டயலாக் பேசினவங்க பின்னாடி போய் அவங்கள நீங்க ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்கன்னா நீங்க சரியில்லையா? நாங்க சரியில்லையா? நீங்க தான் சரியில்லை. நீங்க உங்க புத்தி தெளிகிற வரைக்கும் நாங்க ஜெயிக்க மாட்டோம். நாங்க ஜெயிக்காட்டியும் நாங்க உண்மையை நேர்மையா இருந்து இறுதி வரைக்கும் அந்த லெக்க நோக்கி ஓடுவோம். இறுதி வரைக்கும் உண்மையை நேர்மையாமா இருந்து எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். உங்க தலைவரை மாதிரி நிதியே இல்லாத இடத்துல சாத்தியம் இல்லாததை நான் சொல்ல மாட்டேன்னு பொய்யா புளிகிட்டு, சாத்தியமே இல்லாத இலவசங்களை அள்ளி வீசிக்கிட்டு நிதி நெருக்கடின்னு உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்.